Hello everyone. இந்த வீடியோவில் டாப் 5 லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸோட டீடைல்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கார்டு வந்து அப்ளை பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்கோட அஃபிஷியல் சைட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்குள்ள நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அவேர்னஸ் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து கிரெடிட் கார்டுனா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸாக அதை உங்களுக்கு ஆஃபர் பண்ணி எப்படி அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, இதை நீங்கள் எப்படி பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பில்லிங் சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கிரெடிட் ஸ்கோர்னா என்ன, அது எப்படி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா, இப்படி A to Z வந்து எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் லிசன் பண்ணுற என்னோட வாய்ஸோட டோன் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட சஜஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கார்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து 21 to 65 இருக்கணும். ஓகே, நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணணும் மந்த்லி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெளிவாக வந்து பிளாகில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸ்டார்டிங் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 50,000 இருந்தாவே போதும். இந்த கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா. இப்போ வந்து ஒவ்வொரு கார்ட்ஸும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லா கார்ட்ஸுக்கும் வந்து பார்த்துலாம். நீங்கள் வந்து எது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ICICI பேங்க் கிரெடிட் கார்டு, இந்த கார்டில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 to 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு 100 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்டில் உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணுவீங்க. தென் அடுத்து வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஆப்பாக இருக்கட்டும், ட்ராவல் அப்ளிகேஷன், ஹோட்டல் புக் பண்ணுற இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்டை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். தென் அடுத்ததாக நிறையா கிஃப்ட் வச்சஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ரெடீம் பண்ணி அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, IDFC ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு. இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 500 rupees ஒர்த்தான கிஃப்ட் வச்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா 10 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர் அப் அமௌண்ட் வந்து உங்களால் கிளைம் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதா ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து 10 மடங்கு வந்து இருக்குங்கிறதான் அப்படி வந்து சொல்கிறாங்க. மூவி டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 20% ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து EMI பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் ப்ரொவைட் பண்ணுற ஃபீச்சர்ஸ். எங்கே போகிற போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. தேர்ட் ஒன், IndusInd லெஜண்ட் கிரெடிட் கார்டு. இந்த கார்டில் நீங்கள் எப்போல்லாம் வந்து 100 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ என்னென்னா 0.75 பைசான்னு சொல்லுவோம்ல, அந்த வேல்யூவில் தான் வருது. தென் அடுத்ததாக புக் மை ஷோவில் நீங்கள் வந்து மூவி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறீங்கன்னா buy one get one வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து 3 மூவி டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் எவ்ரி மந்த். எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த பொம்பளை மட்டும் நேக்கா வெளியே ஓடி போயிரு. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. தென் ஃபுட் ஆர்டர் பண்ணுற பிளாட்ஃபார்ம் ஸ்விக்கி, ஈஸி டின்னர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 3 to 5% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். 8 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது, இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக வந்து ஒரு ஃப்ரீ வெயிட்டிங் ரூம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஃப்ரீ ஒய்ஃபை, அப்புறம் ஃப்ரீ ஃபுட்டு இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து அவங்க இப்படி சொல்கிறாங்க. லோவஸ்ட் ஃபாரெக்ஸ் மார்க்அப் சார்ஜ் இந்த மார்க்கெட் 1.8%. இப்போ ஃபாரினில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மணி வித்ட்ரா பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.8% வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. தென் 4,000 rupees வந்து உங்களுக்கு வந்து போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்கும். நீங்கள் 6 லட்ச ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க 1 yearல அப்படின்னா. ஆஃப்டர் 20 crores லாஸ்ட்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. லைக் இட் சைல்ட். ஆனால் இந்த கார்டுக்கு மட்டும் நான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து 80,000 வந்து இருக்கணும். சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா 1 lakh வந்து இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான். தென் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அதோட லிமிட் வந்து அட்லீஸ்ட் வந்து 50,000 ஆச்சும் இருக்கணும், அது எந்த பேங்காக இருந்தாலும். நம்பர் 4, ஆக்சிஸ் நியோ கிரெடிட் கார்டு. இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 times வந்து உங்களுக்கு வந்து 40% வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும். இந்த மிந்த்ராவில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 10% வந்து ஆஃபர் கிடைக்கும் எவ்ரி டைம் நீங்கள் எது வந்து ஆர்டர் பண்ணாலும். எலக்ட்ரிசிட்டி பில்ஸ்லாம் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ். நீங்கள் Blinkit அப்படின்ற பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும்
அது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 250 ருபீஸாக வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 10% வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கிடைக்குது. புக் மை ஷோவில் நீங்கள் வந்து 100 ருபீஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 10% வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும். ஒரு மந்தில் ஒரு டைம் தான் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்க 2 ஜோடியாச்சும் புருஷன் மட்டாட்டியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க பாத்தீங்களா? அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. ஏங்க இவர ஏதோ செயின் தரறா? ஏமா இத போய் அவரை வாங்கிற சொல்றேன். அவர்தான் என் புருஷன். அப்ப இவரு அவளோட புருஷன். இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து தொலைச்சிடுறீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகிடுது அப்படின்னா நியூ கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கிடையாது. ஆனால் மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கார்டை வந்து அகைன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 100 ருபீஸ் 200 ருபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கார்டில் வந்து அந்த சார்ஜஸ் வந்து கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்கலாம். தென் 5th வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மில்லினியர் கிரெடிட் கார்டு. ஆல்ரெடி வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப் டு வந்து 20,000 ருபீஸ் வந்து பெர் மந்த் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் எஜுகேஷன் ஓரியன்டாக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஸ்கீம் அந்த மாதிரிலாம் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அந்த கார்டில் வச்சுருந்தீங்கனாலும் எக்ஸ்பைரி ஆகாது. ஒரு சில கார்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். தென் வந்து ட்ராவல் பெனிஃபிட்ஸ். ஒரு வருஷத்தில் 4 டைம்ஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ் வந்து இருக்கும் ஒரு குவார்ட்டரில். ஒரு வருஷத்தில் 12 மந்த்ஸ் இருக்குது அப்படின்னா 3-3 வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 குவார்ட்டர் வந்து இருக்குது. எனி ஒன் ஆஃப் த குவார்ட்டரில் வந்து உங்களுக்கு வந்து 4 லான்ச் ஆக்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் வந்து அப் டு 200 ருபீஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூலுக்காக உங்களுக்கு 1% வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். லோ ஃபைனான்ஸ் சார்ஜஸ். சப்போஸ் இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்காது, நிறைய வந்து மிஸ் பண்ண சான்ஸும் இருக்குது நீங்கள் பே பண்ணுறது. அதனால் இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க 0.75%லேருந்து 3.5% வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஜாயினிங் ப்ரிவிலேஜ் வந்து இருக்குது. இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினதுக்கப்புறம் வித்தின் 30 டேஸில் நீங்கள் வந்து 5,000 ருபீஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் வெல்கம் வவுச்சர் வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் ஸ்பெண்டுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஷாப்பிங் பெனிஃபிட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மெஜாரிட்டி ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கவர் ஆகிருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் மோர் தென் 1,500 ருபீஸ்க்கு வந்து இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த கார்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கேஷ் வித்ட்ராவல்ஸ். நீங்கள் வந்து கார்டை நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி நீங்கள் ஏடிஎம் மிஷினில் நீங்கள் பணம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே வந்து கிடையாது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து ஒரு 500 ருபீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்து அந்த 500க்கு நீங்கள் 500 வந்து பே பண்ணுற மாதிரிலாம் நிறைய கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஈவன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கேஷ் வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து இருக்குது. கண்டிப்பாக அந்த கார்டு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து வாங்கலாம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ நம்ம பார்த்த இந்த 5 கிரெடிட் கார்டில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ண நினச்சாலும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படின்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேயே நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணலாம்.